வணக்கம். ஹாரிஸ் கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நவராத்திரி நெய்வேத்தியம் இனிப்பு புட்டு. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். பச்சரிசியை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறின அரிசியை வடிகட்டி 15 நிமிஷம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலிய அடுப்புல வச்சு வாணலி சூடானதுக்கு அப்புறம் அரிசிய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அரிசி ஆறினதுக்கு அப்புறம் அதை மிக்சியில போட்டு நைஸான மாவு பதத்துல அரைச்சி வச்சுக்கணும். ஒரு வாணலியை அடுப்புல வச்சு சூடானதும் துருவி வச்சிருக்கிற தேங்காயை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பையும் நெய்யில பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல 1 டம்ளர் தண்ணியை ஊத்தி அதுல 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து வெதுவெதுப்பான சூட்டுல எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்துல அரிசி மாவை போட்டு அதில் இந்த சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை கலந்துக்கணும். மாவு பிடிச்சா பிடிக்க வரணும், விட்டா உதறணும், அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இட்லி தட்டுல இந்த கலந்த மாவை வச்சு 20 நிமிஷம் குக்கர்ல வெயிட் போடாம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெந்த புட்டு மாவை ஒரு சல்லடையில நல்லா கையால தேய்ச்சு சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு வாணலியில தண்ணியை ஊத்தி அதுல வெல்லத்தை சேர்த்து வெல்லம் சூடாகி கரைஞ்சதும் தூசி மண் இவையெல்லாம் போக நல்லா வடிகட்டிட்டு மறுபடியும் அதே வாணலியில போட்டு பாகு காய்ச்சணும். ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்து அதுல பாகை போட்டு அது கையில உருட்ட வந்தா பாகு தயாராயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சலிச்சு வச்சிருக்கிற மாவை அதுல சேர்த்து நல்லா கிளறணும்.
வறுத்த தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள், பொரிச்ச முந்திரி இதெல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். சுவையான இனிப்பு புட்டு தயார். நீங்களும் உங்க வீட்டு நவராத்திரி கொலுவுக்கு இந்த இனிப்பு புட்டு செஞ்சு நெய்வேத்தியம் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.